அண்ணே வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்கண்ணே. ஏய் வேலையா இருக்கேன், அப்புறம் பார்க்குறேன். அண்ணே இமிடியட்டாக பாருங்கண்ணே. கார்த்திகா இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தா உள்ளே குளிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வர 1 மணி நேரம் ஆகும்ல. சரி நீ போ. சரி. என்னப்பா? இல்லை, யார் இந்த பையன்? நானே பேசணும்னு இருந்தேன். நான் அவனை லவ் பண்றேன்ப்பா. என்னங்க என்ன பண்றீங்க? பொம்பளை புள்ள தைரியமா வளரணும்னு சொல்லி நீ கேட்கறதெல்லாம் செய்துட்டு இருந்தா அவன் கூட ஒன்றில் சுட்டு வந்துட்டு லவ் பண்ண சொல்றேன். என்ன தகுதி இருக்குதா அவனுக்கு? அவன் நல்லவன், படிச்சிருக்கான். இப்போ இல்லைனாலும் நிச்சயம் ஃபியூச்சர்ல சம்பாதிப்பான். இதை விட வேற என்ன தகுதி வேணும்? அவன் யாரு? என்ன குடும்பம்? முக்கியமா என்ன ஜாதி? ஜாதி நம்ம ஜாதியிலேயே அன்எஜுகேட்டடா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிற எவனுக்காவது என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அவனை ரொம்ப லவ் பண்றேன். ஏங்க எங்க போற? நஸ்ரீனை பார்க்க. அவளை இங்க வர சொல்ல, நான் உனக்கு கால் பண்றேன். நான் ஓடிலாம் போயிட மாட்டேன். என்னால அவனை மறக்க முடியாது. நீங்க வேணும்னா மனசை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. இங்க பாரு, சில பேர் வாழணும்னா சில விஷயங்கள் தியாகம் பண்ணி தான் ஆகணும். மிரட்டுறீங்களா இல்ல பிளாக்மெயில் பண்றீங்களா? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஏய் என்னாச்சு? அப்பாவால உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அவர் இப்படியெல்லாம் பேசினதே இல்லை. இங்க பாரு, தேவையில்லாம பயப்படாத. அடுத்து என்ன பண்ணலாம் அதை சொல்லு. வீட்டுக்கு வந்து அம்மாவை பேச சொல்லு. அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா எனக்காக மனசு மாறுவாரு. சரி, நான் சனிக்கிழமை அம்மா கூட்டிட்டு வந்து பேசுறேன். ம். கீழே இறங்கி வா. ஏன் நான் கீழே தான் நிக்கிறேன். இப்ப எதுக்குடா வந்த? நீ வா, நான் சொல்றேன். இன்னும் யாரும் தூங்கல. அவங்க யாரும் வெளியே வர மாட்டாங்க. ப்ளீஸ் நீ வா. எதுக்கு இப்படி பேசுற? உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரு. தைரியமா இரு. நான் என்ன பேசினேன்? சரி நீ கிளம்பு. ஏய், எதுக்கு என்ன துரத்தத்திலே இருக்க? என்ன அப்பா வந்துட போறாரு, நீ போ. சரி போ. ஏதாவது சொல்ல வந்தியா? கிளம்புறேன். அடுத்த நாள் நாங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வந்தோம். என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போனா. பாய். ஹலோ. ஹலோ. அக்கா, ஆதித்யா உங்க கூடவா இருக்கான்? ட்ராப் பண்ணிட்டு போயிட்டானே. அவன் இன்னும் வீட்டுக்கு வரலக்கா. ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்படியா? சரி, நான் வேணா தெரிஞ்சவங்களுக்குலாம் கால் பண்ணி பார்க்குறேன். சரிங்கக்கா. அம்மா, என்ன? அப்பா இங்க. வெளியே எங்கேயே போயிருக்காரு, வர லேட் ஆகும்னு சொன்னாரு. என்ன விஷயம்? வீட்ல இருந்தே கால் பண்ற? ஹலோ,
உட்காருங்க. சொல்லுமா, என்ன விஷயம்? சார், என் பேரு கார்த்திகா. கேகே நகர்ல இருக்கேன். நான் ஒரு பையனை 6 மாசமா லவ் பண்றேன். என் அப்பாவுக்கு அது பிடிக்கல. என்னை பிரேக்கப் பண்ண சொன்னாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னை ட்ராப் பண்ணிட்டு போனவன் இன்னும் வீட்டுக்கு போல. கடைசியா எனக்கு தான் கால் பண்ணியிருக்கான். நான் எடுக்கல. திருப்பி கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கன்னா போயிருப்பாம்மா. இல்லை சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிருக்கலாம். இல்ல சார், அவன் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவான். மிஸ்ஸிங் கேஸ்லாம் சரி, இந்த நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. ப்ளீஸ் சார், சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க. என் அப்பா அவனை கொன்னிடுவேன்னு மிரட்டி இருக்காரு. அப்போ உங்க அப்பா தான் அந்த பையனை ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு சொல்றீங்க. ம். உங்க அப்பா பேரு? சங்கர், பில்டரா இருக்காரு. ஓ, கே ஸ்கொயர் சங்கர். அவரோட பொண்ணா நீங்க? ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? விடுங்க, நான் கலெக்டர் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன். இருங்க, விசாரிக்க சொல்றேம்மா. கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க. பீச் கிட்ட ஒரு பையனோட டெட் பாடி இருக்கு. நீங்க சொன்ன பையனோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் ஸ்பாட்டுக்கு உடனே வரேன். ஓகே சார். அப்படியே அந்த பையன் வீட்டுக்கும் சொல்லிடுங்க. சார். ம். யார் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணது? நம்ம டீம் தான் சார் முதல்ல இங்க வந்தாங்க. கடைசியா அந்த நம்பர் இங்க தான் ரொம்ப நேரமா ஆக்டிவேட்ல இருந்து. 8:30க்கு ஒரு கால் வந்திருக்கு. யாருன்னு தேடணும். இன்னும் போதை தெரியாம ரோட்ல விழுந்து கிடக்கிற ஒரு குடிகாரனோட நம்பர் சார். அது அது ஆதி இல்ல. சொல்லு நஸ்ரீன், அது ஆதி இல்ல. சொல்லு நஸ்ரீன், அது ஆதி இல்ல. ஆதி கார்த்திகா, ப்ளீஸ் அழாதீங்க. இதை பிடிங்க. ரிலாக்ஸ். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நான் மறுபடியும் கூப்பிட்றேன். ஆதித்யாவோட கேஸ் விசாரிச்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது? சார், இந்த கேஸ்ல அந்த பொண்ணோட அப்பாவை தான் நாங்க மெயின் சஸ்பெக்டா என்கொயரி பண்ணோம். ஹலோ சார், நான் கேகே நகர் இன்ஸ்பெக்டர் நசீர் பேசுறேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஆதித்யாவை கொன்னது நீங்க தானே? உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க, விசாரிக்கணும். சார், லைன்ல இருக்கீங்களா? சரி, வரேன். என்னாச்சு? அந்த பையனை கொலை பண்ணதை நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம். யாரு? நான் தான். அந்த பையனை நான் கொலை பண்ணலையே. நீங்களே உங்க பொண்ணுகிட்ட 2 நாளைக்கு முன்னாடி அவனை கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலையே. உங்க சாதி சங்கத்துல இருக்கிற மணிகிட்ட
2 நாளா நீங்க அடிக்கடி ஃபோன்ல பேசியிருக்கீங்க. அந்த மணியை நாங்க விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்ஸ்பெக்டர், மணிக்கிட்ட அந்த பையனை நான் கொலைலாம் பண்ண சொல்ல. என் பொண்ணு ஒரு முடிவு பண்ணிட்டான்னா அதுலேருந்து அவன் மாற மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். அதனால் நானே இறங்கி வந்துட்டேன். அந்த பையனை பற்றி விசாரிச்சதில் எல்லாருமே நல்லது தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலத்து பசங்களோட காதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் வரதில்லை. இதை அப்படியே விட்டலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் மறுநாளே அந்த பையனை பார்க்க வந்தான். சார், என் பேர் ஆதித்யா. நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்பிஏ கரஸில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா தான் எல்லாமே. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நல்ல வேலைக்கு போகணுன்றது தான் எங்கள் அம்மாவோட ஆசையே. அதுக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளை படிக்க வச்சு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும். அவ்வளோதான் என் லைஃப்னு இருக்கும்போது தான் உங்கள் பொண்ணு வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். ஆனால் அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும். தம்பி, யாரு நீ யாருன்னே தெரியல. பொண்ணை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற. நான் என்ன சொல்ல எதிர்பார்க்குறேன் நீ? சார், என்கிட்ட பணம் மட்டும்தான் இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் அதுவும் மாறும். ஒருவேளை உங்களுக்கு ஜாதி தான் பிரச்சனைனா, நீங்கள் அங்கே பிறந்ததுக்கும் நான் இங்கே பிறந்ததுக்கும் நாம் ஒன்றுமே பண்ணலை. இங்கே பாரு தம்பி, நானும் எல்லாரும் போல் எல்லாரோடையும் சகஜமாக இருக்க தான் யோசிக்கிறேன். படிப்பறிவு இல்லாத காலத்தில் ஜாதி மத பாகுபாடு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ படிப்பறிவு வந்த பிறகும் அதுலேருந்து வெளியே வர முடியல. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒழுக்கன்றது பிறப்புலேருந்து வரதுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களெல்லாம் பார்க்கும்போது அதை நான் இன்னும் உறுதிப்படுத்திக்கிறேன். என் சொந்தக்காரங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அந்த வேலையை வாங்கிட்டு வாங்க, பார்த்துடலாம். சரி, நான் கிளம்புறேன் சார். தம்பி, வேலைக்கு பணம் எதுவும் தேவைப்படுதா? இல்லை சார், ஒன்றும் வேண்டாம். நாங்கள் எதுவுமே இல்லாத காலத்தில் கூட யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்ததில்லை சார். நான் கிளம்புறேன். சின்ன வயசுலேயே ரொம்ப பொறுப்பாக இருந்ததுனால அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் தைரியத்தை செக் பண்ணதுக்காக அவனை கொஞ்சம் வரட்ட சொன்னேன். அந்த விஷயமா தான் நான் மணிக்கிட்ட பேசினேன். அண்ணே, எதுக்கு மசையாமல் ஃபோனில் நக்கலாக பேசுகிறான்? பசங்களை கூப்பிட்டு போய் மிரட்டினேன். பாப்பாவெல்லாம் விட முடியாதுன்றான். லைட்டாக தட்டி வைக்கலாமா? அதெல்லாம் எதுவும் வேணாம். இனிமேல் அந்த பையன்கிட்ட எதுவும் பேசிக்காத. சரிண்ணே. நீங்க சொன்னதான் மணி கேட்டிருப்பாரா? ஒருவேளை நீங்க சொன்னது கேட்காம மணியை அவனை கொண்டு இருந்தா? சார், அவங்க சொல்ற மாதிரி ஆதித்யா சங்கரோட ஆபீஸ்க்கு வந்திருக்கான். ஆபீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு தான் வராங்க. கொலை நடந்தா சொல்லப்படுற நேரத்துல அப்போ மணி எங்க இருந்தான்? அவன் வெஸ்ட் கோஸ்ட் ட்ரெயின்ல கோயம்புத்தூர் போயிருக்கான் சார். அப்போ இந்த பையனை மணியும் கொள்ளல சங்கரும் கொள்ளலன்னா வேற யாரா இருக்கும்? என்ன மோட்டிவா இருக்கும்? சங்கர் அவரோட ஜாதி சங்கத்துல ரொம்ப முக்கியமான ஆள். என்ன தைரியம் இருந்தா எங்காலுங்க பொண்ணு எழுத்தோட பார்த்துருப்பேன். தொலைச்சிருவன் பார்த்துக்க. கல்யாணம் பண்ற அளவு வந்திருக்கான். அந்த நாயை முடிச்சு விட்டுருமா தலைவரே? இல்லை இல்லை, இங்கே பாருமா, ஒழுங்கா வீட்டில் பார்க்குற நம்ம ஜாதி பையில பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இவன் தான் வேணும்னு அடம் முடிச்சானா உனக்கு 2வது கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேட வேண்டி வரும். இப்படி நிறைய லவ்வர்ஸ் பிரிச்சிருக்காரு. சோ அதுல பாதிக்கப்பட்ட யாராவது? அப்படின்னாலுமே அவங்க அவர் பொண்ணை தானே ஏதாவது பண்ணிருக்கணும். இல்ல சார், இப்படி பண்ணா சங்கரோட பொண்ணே வேற ஜாதி பையனை லவ் பண்றான்னு எல்லாருக்கும் தெரியறது மட்டும் இல்லாம இவரே கோவத்துல கொன்னு போட்டிருக்கலான்னு பழி போடவும் ஈஸியா இருக்கும். ஆணவக்குள்ள மாதிரியா? ஆமா சார், கார்த்திகா ரொம்ப போல்டானவங்க. பொண்ணை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் ஆதித்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க சங்கர் ஒத்துக்கிட்டார். அதுக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு சார். ரீசெண்டா ஆதித்யாவோட சிஸ்டர் கிட்ட 2 பசங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க. அவங்களே இவங்க அடிச்சிருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க, இல்ல செம்ம அடி வாங்குவீங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராவது கூட இதை பண்ணிருக்கலாம் சார். சார், அந்த பையனுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் படி ஒரே ஆள் ஒரே வெப்பனை வச்சு தான் குத்திருக்கான். ஒரே ஒருத்தனா? எஸ் சார். அந்த கத்தி குத்த தவிர பாடியில் வேற எந்த தடையுமோ இல்லை தழும்போ இல்லை சார். அந்த பையன் போட்டிருந்த தங்க மோதிரத்தை கழட்ட ட்ரை பண்ணியிருக்கான். முடியலன்னு விரலை வெட்டி மோதிரத்தை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கான். அது சம்பந்தமா அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சதுல அந்த பையனோட பர்த்டேக்கு 2 பேரும் ஒரே மாதிரி ரிங் எடுத்து போட்டுக்கிட்டதா சொல்றாங்க. கொல்லும் பொழுது சத்தம் கேட்டு வேற யாரும் வந்துடக்கூடாதுன்னு முதல் குத்தே அந்த பையனோட கழுத்துல குத்திருக்கான் சார். அது மட்டும் இல்லாம அவன் செத்துட்டான்னு தெரிஞ்ச பிறகும் அவன் முகத்திலே பல தடவை குத்தி கிழிச்சிருக்கான் சார். ஒரு சராசரியான ஆளை விட பிசிக்கலி ஹை ஃபிட்னஸ்ல இருக்கிற ஒருத்தனால தான் இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா குத்த முடியும்னு டாக்டர் சொல்றாங்க. அந்த இடத்துல பக்கத்துல கிடந்த மிரர்ல ஒரு பிளட் சாம்பிள் இருந்தது.
டிஎன்ஏல அது ஆதித்யாவோடதுன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார். ம் இல்லை ஆதித்யா பிடிச்சி கண்ணாடியில் இடிச்சு அந்த மாதிரி ஏதாவது லைக் இல்லை சார், பாடி இருந்த இடத்துல இருந்து நகர்ந்ததுக்கான எந்த ஒரு தடயமுமே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த பிளட் சாம்பிள் இருந்தது கூட டெட் பாடியிலேருந்து 8 ஃபீட்டுக்கு தள்ளி இருந்தது. 8 ஃபீட். யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் மேலே கூட சந்தேகம் வரல? இல்லை சார், கார்த்திகாவோட லைஃப்ல பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்னு எல்லாத்தையும் விசாரிச்சதுல யார் மேலேயும் எந்த டவுட்டுமே எங்களுக்கு வரல சார். ஆனால் சார், ஒரு பையனோட டீட்டெயில் மட்டும் எங்களுக்கு கிடைக்கல சார். அவன் கார்த்திகா +2 படிக்கும்பொழுது அவன் பின்னாடியே சுற்றி லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபாலோ பண்ண பையன். கார்த்திகாவோட அப்பா அவனை நடு ரோட்டில் வச்சு அடிச்சது இல்லாமல் அவனோட கேஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு வீடு பூந்து அடிச்சு ஊரை விட்டே தெரிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே அந்த இன்சிடென்ட் ஞாபகத்தில் இருக்கு, ஆனால் அந்த பையனோட பேர் கூட தெரியல சார். சார், இந்த கேஸ் சம்பந்தமா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் கலைவாணியும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க சார். தேங்க்யூ சார். சார், அரே ஓகே. இப்போ ஓகே. ம் ஆதித்யா கடைசியாக உங்களுக்கு கால் பண்ணியிருக்கார் இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப். ஓகே. ஆரம்பத்தில் உங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தனீங்க, அவர் இந்த கொலையை பண்ணலன்னு எப்படி நம்பினீங்க? நான் ஒரு நாள் இலக்கியா கூட பேசிட்டு இருந்தேன். ஆதித்யாவோட தங்கச்சி ரைட்? ஆமா சார். அக்கா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்க்கா. ஆதி உங்க அப்பா தான் கொலை பண்ணிட்டாருன்னு எல்லாரும் சொன்ன உடனே நானும் அவனை நம்ப வச்சு ஏமாத்திட்டாருன்னு நினைச்சேன். போலீஸ் இவருக்கும் அந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது சாகிறதுக்கு முந்தின நாள் கூட உங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வந்தான். அவருக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாராம். அவர் இவனுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆனா இதை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாராம். ஆனா ஆதிக்கு அடிக்கடி யாரோ கால் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆதியம் மிரட்டின அந்த நம்பர் இருக்கா? இருக்குக்கா. மணியண்ணா அப்பா கூட இருக்கிறவரு. அம்மா, அப்பா என்கிட்ட கிளியரா சொன்னாருமா, பாப்பாவெல்லாம் மாற்ற முடியாது, நீ அந்த பையனை பற்றி விசாரிக்கணும்னு. எல்லாரும் தம்பியை பற்றி நல்ல விதமாக தான் சொன்னாங்க. சொன்னதை அப்பாட்ட போய் சொன்னேன். குணம்லாம் ஓகேடா, நம்ம பொண்ணை கட்டுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும்ல, அதான் நான் மிரட்ட சொன்னாருமா. மற்றபடி அப்பா எதுவும் பண்ணலை. சரிங்கண்ணா, என்னோட ஆறுதலுக்காக ஆதித்யாவோட கடமையை எங்க அப்பா நிறைவேற்றினாரு. இலக்கியாவை படிக்க வச்சு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்து அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாரு. அப்பா, ஏன் சோகமா இருக்க? சொன்னா தீர்த்து வச்சிருவியா? சொல்லுப்பா. இலக்கியோட கல்யாணம் கூட நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆமாப்பா, ஆதி இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். ஆமா, நீயே ஃபீல் பண்ற? நீ எப்போ கல்யாணம் பண்ணி போற? இந்த 2 வருஷமா ஆதித்ய குடும்பத்தை பற்றி யோசிச்சு, எங்களை பற்றி? உன்னை விட சின்ன பொண்ணு இலக்கியா. அப்பா, அது இந்த காரெல்லாம் எதுவும் வேண்டாம், முடியாது. ஏதோ ஒன்று சொல்லு. ஆதித்யா கேஸ். அதை நான் பார்த்து எதுவும் நம்மளை கடந்து போகாது, நாம தான் எல்லாத்தையும் கடந்து போகணும். மாப்பிள்ள பார்த்துட்டீங்களா? யாரு? என் மாமா பையன்தான். காலேஜில் நித்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆயிடுச்சு. அவனும் கல்யாணமே வேண்டான்னு 2 வருஷமா இருந்தான். எங்கள் வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாங்க.